சிவனடியார் வரமாட்டாரா என்று வழிமேல் விழி வைத்து காத்திருந்தார். ஆனால் ஒருத்தரும் வரல. இரவு நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஒருவர் சிவனடியாராக வந்தார். அவர் தான் சிவபெருமான். எனக்கு பசியாக இருக்குது, ஏதாவது கிடைக்குமான்னு கேட்குறாரு. அப்போ சேந்தனார் தான் செய்த அரிசி கழியை கொடுக்குறாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்க, ராத்திரிக்கும் எனக்கு பசிக்கும், கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்குறாரு சிவபெருமான். சேந்தனார் தங்கிட்ட இருந்த மீதி கழியையும் அவருக்கு தந்து அனுப்புகிறாரு. இறைவன் ஆசையோடு வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போயிடுறாரு. அன்று இரவே சோழ மன்னருடைய கனவுல தோன்றி, நான் சேந்தனார் வீட்டுக்கு போய் கழி சாப்பிட்டேன், ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. மறுநாள் காலையில் இந்த ஆருத்ரா தரிசன நாளில் தான் அந்தணர்கள் எல்லாம் பொற்சபையை கதவை திறக்கிறாங்க. நடராஜர் வாயில் உடம்பில் கீழே எல்லாம் களி சிதறி கிடைக்குது. அதிர்ச்சியும் ஆனந்தமும் அடைந்து மன்னர்கிட்ட சொன்னதும் மன்னர் உண்மையை ஒத்துக்கிறாரு. ரொம்ப பேரின்ப அதிர்ச்சி. சேந்தனாரை தேடுறாரு. சேந்தனார் கிடைக்கல. ஆனால் அன்றைக்கி நடராஜர் தேர்